டெக்னா ஃபேன்ஸுக்கு வணக்கம். சாம்பியன்ஸ் ஆஃபியோட இந்தியன் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக 15 பேர் இருக்காங்க. இதில் பிளேயிங் 11 எப்படி இருக்க போது, ஸ்குவாட் உண்மையிலுமே ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது பலமாக இருக்க போதா, கோப்பை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். முன்னாடி ஃபர்ஸ்ட் சேனல் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 15 பேர் வந்துட்டு ஸ்குவாட்ல சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பிளேயிங் 11ல யார் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோமா? ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, அஜ்தீப் சிங், ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. இதுதான் 15 பேர். இந்த 15 பேர்லயே ருத்துராஜ், ரஜத் பட்டிதர், அது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சன், சிராஜ், ஆகாஷ் தீப், ஸோ பிரசித் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இடம் கிடைக்கல. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அவங்களை பத்தி ஃபியூச்சர்ல பேசுவோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல வரும். ஸோ இந்த 15 பேர்ல யாரு பிளேயிங் 11ல ஆட போறா, மிகப்பெரிய குழப்பமா இருக்க போகுதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் இருக்கும்போது கில்லத்தா அவங்க ஆட வைக்க போறாங்க. இது எப்படி நீங்க 100% ஸ்வரா சொல்றீங்க அப்படின்னா, ஸோ அவரை வைஸ் கேப்டனா போட்டாங்க. ஸோ கண்டிப்பா பிளேயிங் 11ல இருந்து ஆகணும். ஸோ அதுபடி பார்க்கும்போது ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் 2 பேர் தான் ஓபன் பண்ண போறாங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஸோ 50 ஓவர் ஃபார்மெட்ல ஒரு ஒன் டவுன்ல வராத உண்மையாலுமே பெட்டருமே கூட. ஸோ அவருக்கு நிறைய பால்ஸ் டைம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ஒன் டவுன் பொசிஷனில் 50 ஓவரில் கலக்கி இருக்காருங்க. அதனால மாற்றம் இல்லை. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஒன் டவுன். ஸோ 4th ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், KL ராகுல், ஹார்திக் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் லைனப் முடியுது. ஸோ ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர், ஸோ அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர ஜடேஜா, இவங்க 2 பேரை ஃபிக்ஸ் பண்ணலாமாங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸோ ஏன்னா அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் பேக்கப்க்கு இருக்காங்க. ஸோ இனிமே ரவீந்திர ஜடேஜா இருக்க போறாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தரா, அக்சர் பட்டேலாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேலுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஓவராலா எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது முகமது ஷமி அண்ட் பும்ரா. இவங்க 2 பேரை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. 2 பேர் இருந்தே ஆவாங்க. ஸோ இதுபடி தான் பார்த்தோம் அப்படின்னா உங்க பவுலிங் யூனிட்டை கட்டமைக்க போறாங்க. 2 பேர் நச்சனை போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இது போக ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து ஒரு 10 ஓவர் வரும். ஸோ ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல், ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ சாலிடா ஓவர்ஸ் போட்டுக்குவாங்க. ஸோ இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அஜ்தீப் சிங் வெளியில் இருக்காரு. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜெய்ஸ்வால் இருக்காரு. ஸோ ஜெய்ஸ்வால் பிளேயிங் 11ல இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ ஆக மொத்தத்தில் இப்படித்தான் பிளேயிங் 11 இருக்க போது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ ரொம்ப முக்கியமா அதிக பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், கில் ஏன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற விஷயம். அதுதான் எனக்கு புரியல. ஸோ எதன் அடிப்படையில் போட்டாங்க, கில்ல எதுக்கு போட்டாங்க, நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரா ப்ரொமோட் பண்றாங்களா, என்ன நடக்குது டீமுக்குள்ளங்கிற மாதிரி சுத்தமா புரியல. ஹர்திக் பாண்டியா அங்க இருக்காருங்க. ஸோ அவரை தான் நீங்க நியாயப்படி போட்டிருக்கணும். ரிஷப் பண்ட் இருக்காரு. ரிஷப் பண்ட் இப்போ ஒரு விஷயம் பண்ணாரு. என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் டோர்னமெண்ட் அவர் போய் ஆடும்போது ஸோ ஆல்ரெடி அங்கே ஒருத்தர் கேப்டனா இருக்காரு. ஸோ ஐ மீன் ஆயுஷ் பதோனின்னு நினைக்கிறேன், அவர் தான் கேப்டனா இருந்தாரு. ஸோ அவருக்கு பதிலாக வந்துட்டு ரிஷப் பண்ட கேப்டனா எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி டெல்லி டீம் சொல்லியிருந்தாங்க டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் வந்து ஆட போறது ஒரு 3-4 மேட்ச் தான், அதுக்காக நான் கேப்டனா இருந்து அவரோட சான்ஸை கிடைக்க விரும்பல. ஸோ அவரையே நீங்க கேப்டனா போட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி பெருமிதம் விட்டு கொடுத்திருந்தாரு. ஸோ அதைத்தான் பண்ணியிருக்கணும். ஸோ ரிஷப் பண்ட் மாதிரியான பிளேயர் இருக்காங்க, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, KL ராகுல் இருக்காரு. மறக்க வேணாம், ஸ்ரேயஸ் ஐயருக்கு போன வருஷம் சரியான ஒரு இயர், பயங்கரமா இரானி கப்பு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4 டிராஃபிஸ் பக்கம் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ இவங்க எல்லாம் இருக்கும்போது கில்ல போட்டது ஒரு கான்ட்ரவர்சி தான். என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். ஸோ இதில் பிளேயிங் 11 நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி கன்ஃபியூஷனில் இருக்கேன். அக்சர் பட்டேல் அண்ட் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ யாரை ஃபிட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கேன். அதனால அந்த சான்ஸை உங்ககிட்ட விட போகிறேன். ஸோ கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் பெஸ்ட் பிளேயிங் 11 எதுவாக இருக்கும். ஸோ இதில் மறக்க வேணாம், ஸோ பவுலர்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும், ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் பேட்டிங் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அண்ட் எல்லா சூப்பரான, அதாவது ரீசெண்ட் டைமில் ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுக்கும் வந்துட்டு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 அழகாக மேக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.